தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஸ்ரீலங்கா நாம எவ்வளவு அழகா பார்த்தா அந்த தேசம் இப்போ ஒரு மாதிரி அலங்கோலமா காட்சி அளிக்குதுல இந்த ஃப்ளட்டால. இதை சார்ந்து தான் பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இலங்கையில ஏற்பட்ட பெரு வெள்ளம், இதையொட்டி ஏற்பட்ட நிலச்சரிவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதுவரைக்கும் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க தெரியுமா? சொன்ன உலக மக்கள் ஷாக் ஆயிடுவீங்க. 400 பேருக்கும் மேல. அந்த குட்டி தேசத்துல இவ்வளோ உயிர்களை பறி கொடுத்துருக்காங்க அங்க இருக்க மக்கள். எவ்வளோ பெரிய கொடுமைங்க. இந்தியா, சைனா மாதிரி மக்கள் தொகையில மிதமிஞ்சி நாடுகள் இருக்குல்ல, அங்கேயே இந்த 400 பேருக்கு மேல உயிரிழப்புன்றது ஒரு பெரிய துரதிர்ஷ்டவசமான செய்தியா அமையும். அந்த குட்டி நாடு ஸ்ரீலங்கா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய வழின்னு உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெள்ள நீர் வடிகிற பகுதிகள் இருக்குல்ல, அங்கங்க சில பகுதிகள்ல வடியும் போது நிலச்சரிவு ஏற்படுற கொடுமை நடந்துகிட்டு இருக்கு ஸ்ரீலங்கால. விளாடிமிர் புட்டின் பொதுவாக போர் சார்ந்த ஒரு செய்தியிலையோ இல்லைன்னா அமெரிக்காவை எதிர்க்கிற ஒரு செய்தியிலையோ நாம் இவரை பற்றி பார்த்துருப்போம். ஆனால் ஸ்ரீலங்காவோட வெள்ள பேர் அனர்த்தம் இருக்குல்ல, இது இவர் வரைக்கும் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்குங்க. அந்த மனுஷனே மனசு கேட்காம இப்போ ஒரு பதிவை போட்டிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் விளாடிமிர் புட்டின் எல்லா விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணுறவர் கிடையாது. ஆனால் நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த குட்டி தேசம் இவ்வளோ பெரிய உயிர் பலிகளை ஃபேஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்ன்ட்டு அது அவருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அவர் இப்போ இந்த இலங்கை வெள்ளத்தில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருப்பாங்களே, அவங்களோட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை விளாடிமிர் புட்டின் அவர்களே இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அந்த வெள்ள நீர் வடிஞ்சிருச்சுப்பா இலங்கையில் மொத்தமாக அப்படின்னு பல பேரும் பேசுகிறாங்க, பதிவுகள் போடுறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த காட்சிகள் வரைக்கும் விசாரித்த வரைக்கும் அங்கே வெள்ள நீர் முழுசாலாம் வடியல, லைட்டாக அதுக்கான ஆரம்ப கட்டத்தை மட்டும் தான் எட்டியிருக்கு. பாகிஸ்தானோட இந்த விமானப்படையினர் இருக்காங்களே, அவங்களும் ஸ்ரீலங்காவில் முகாமிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷனை ஈடுபட்டிருக்காங்க. இது போல பேரிடர் காலங்களில் தான் இந்த பிரச்சனைகள், 2 நாடுகளுக்கு இடையில இருக்க பிரச்சனை, சித்தாந்த ரீதியான பிரச்சனை, மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை, அது இதுன்னு கண்ட கருமத்தா தூக்கி ஓரமாக வச்சுட்டு மனுஷங்க உயிரை காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு புள்ளியில இணைவோம். அந்த விதத்தில் பாகிஸ்தானும் இணைஞ்சிருக்க நல்ல விஷயம்தான். கிட்டத்தட்ட 5 நாட்கள் வரைக்கும் தனித்து விடப்பட்ட ஒரு ஃபேமிலிங்க. அதில் 7 மாத கை குழந்தை வேற ஒன்று இருக்கு. இப்போ ஏற்பட்ட குடும்பத்தை வெற்றிகரமாக உயிர் சேதம் இல்லாமல் மீட்டிருக்காங்க பாகிஸ்தான் விமானப்படையை சேர்ந்தவங்க. ஆபரேஷன் சாகர் பந்து நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இனிஷியேட் பண்ணிருக்க ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன். இலங்கை மக்களை காக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரிலீஃப் மெட்டீரியல்ஸை கொடுக்கறதுக்கும் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட MI-17 ஹெலிகாப்டர் இருக்குல்ல, இந்த ஹெலிகாப்டர் மூலமா கிட்டத்தட்ட 34 பேருங்க இந்த கொட்மலால ஃப்ளட்டில் சிக்கியிருந்த மக்கள் அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக கொழும்பு வரைக்கும் நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கோம். அழைச்சிட்டு வந்து சும்மா அவங்கள கிளம்புங்க இறங்குங்க அப்படிலாம் நம்ம நடத்துறது கிடையாது. இந்திய அரசும் சரி, இந்திய ஆர்ம்டு ஃபோர்ஸும் சரி, இது போல பிஹேவ் பண்ணவே மாட்டோம். அவங்கள கைத்தாங்களா இறக்கி விடுறது, அவங்க அழைச்சிட்டு போகிறது எல்லாத்தையும் நம்ம அஃபிஷியல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மர் கிரிக்கெட்டர் ஏஞ்சலோ மேத்யூஸ் இருக்கார்ல, அவர் இந்த காட்சியெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி உடல் சிலிர்த்து போயிருக்காருங்க. இந்தியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இந்த அளவுக்கு இலங்கை மக்களுக்கு இறங்கி பண்ணுறீங்களே, ஹேட்ஸ் ஆஃப். உங்களை மாதிரி வேற யார் இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா தெரியலன்ற மாதிரி அந்த மனுஷன் பயங்கரமாக ஆக ஓகோன்னு பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்தியா உதவுது அப்படின்னா அதுதான் இந்தியா.
வெளிநாடுகள்ல இருந்து, அதாவது இந்தியா மாதிரி நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு இவ்வளவு உதவிகள் கிடைக்குது அப்படின்னா, ரெஸ்கியூ ஆபரேஷன் சார்ந்து இவ்வளவு தூரம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்ரீலங்காவோட மிலிட்டரி எந்த அளவுக்கு இதுல இறங்கணும்? ஸ்ரீலங்கா நேவி இருக்காங்களே, அவங்களோட ரிலீஃப் டீம் எந்தெந்த இடத்தெல்லாம் பேராபத்துக்குரிய பகுதிகளோட வெள்ள நீர் ஃபுல்லா சூழ்ந்திருக்கும் அந்த இடங்களுக்கு போறாங்க, உயிரை பணம் வச்சு போறாங்க. போயிட்டு அவங்க அங்க இருக்கிற மக்களை மீட்கிற வேலையில அந்த அளவுக்கு மும்முரமா ஈடுபடுறாங்க. குறிப்பா இந்த லிங்கபுரம் பகுதி இருக்குல்ல, அங்க சிக்கியிருந்த குடும்பம் அவங்கள உயிரோடு அவங்க மீட்டு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ரெஸ்கியூ ஆபரேஷன் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு இந்த இலுப்பை கடவை இருக்குல்ல அந்த பகுதியிலையும். எடுத்து கொண்டு இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா ஆர்மி இவங்களும் டேரிங்கான ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக இந்த லேண்ட்ஸ்லைடு ஜோன்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் அவங்க ஃபுல்லாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஈடுபடுறாங்க. இவங்களாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த ஏபேட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீம் இருக்காங்களே, இவங்களும் அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெஸ்கியூக்காக.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இலங்கைக்கு நாம முடிஞ்ச உதவிகளை பண்ணியே ஆகணும். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு இந்த அடி விழுந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆக்சுவலாக நமக்கு வந்தது தான் இலங்கை மக்கள் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். ஸோ இந்நேரத்தில் மற்ற உலக நாடு மக்கள் யார் அவங்க கூட நிற்கிறானோ இல்லையோ, நம்ம எல்லாருமே நின்னே ஆகணுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.